ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதில் 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? ஆமேன், ஹல்லேலூயா. போதும். இந்த நாளிலே நாம் கடந்த சில நாட்களாக நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். ஒரு 2 வாரங்களாய் உபத்திரவத்தை குறித்தும் வியாகுலத்தை குறித்தும் நம் ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் தியானித்தோம். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்கா? சரி, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. எனக்கும் ஞாபகம் இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. என்ன ஞாபகம் இருக்குது? நான் பட்ட ஒவ்வொருத்தரவும் அப்படியே எனக்கு என்ன செய்யுது ஞாபகத்தில் என்ன அப்படியே இருக்குது. நான் போன பாதை, எனக்கு வியாகுலமான பாதை அப்படியே எனக்கு என்ன செய்யுது ஞாபகத்தில் இருக்குது. மற்றபடி பைபிளில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது எனக்கு இப்போ என்ன இல்லை, ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களை அறியாமலே அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை கழுவுகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னன்னு தெரில, தொடக்கத்திலேயே ஒரு சிறு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு தாத்தாட்ட போய் பேரன் கேட்டானா, ஏன் தாத்தா எந்நேரம் இந்த பைபிளை வாசிச்சிட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இந்த வசனத்தில், இந்த வேதத்தில் எங்கெங்கே என்னென்ன வசனம் இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே என்ன செய்யும் தெரியும்ல தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே தாத்தா, அவர் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்குற தாத்தா, அந்த நிலக்கரி சுரங்கத்தில் அள்ளுகிற அந்த கறி அள்ளுகிற கூடையை கொடுத்து பேரண்ட்டை சொன்னாரா, அந்த ஆற்றுல போய் கழுவிட்டு இந்த ஆற்றுல இருந்த தண்ணியை என்ன செய், கொண்டு வா அப்படின்னு சொன்னாராம். பேரன் போய் கூடையில் தண்ணி கொண்டு வருகிறதற்கு முன்பாகவே கூடையில் இருந்த தண்ணீரெல்லாம் என்ன செஞ்சிச்சான், சிந்தி போயிருச்சான். கொஞ்ச நேரம் கழித்து பேரன் கேட்டானான் தாத்தாட்ட, ஒரு சொட்டு தண்ணி கூட நான் என்ன செய்யலை, உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்கலை. அப்போ தாத்தா சொன்னாரா, நான் கொடுக்கும்போது அந்த கூடை என்ன கலரில் இருந்தது, இப்போ அந்த கூடை எப்படி இருக்குதுன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டாராம். நான் கொடுக்கும்போது அந்த கூடை கண்ணங்கரேன்னு இருந்துச்சு. நிலக்கரியை அள்ளி அள்ளி அந்த கூடை முழுவதும் கருகருத்து இருந்தது. ஆனால் அதில் தண்ணியில் நீ முக்க, அதை திரும்ப எடுத்துட்டு வர, தண்ணி அல்ல திரும்ப நீ எடுத்துட்டு வர வர அந்த கூடைகளில் இருந்த கரிகளெல்லாம் நீங்கி அந்த கூடையின் நிறம், உண்மையான நிறம் அந்த கூடைக்கு என்ன செய்தது, வந்தது. சில நேரம் நம்ம போதிக்கிற வார்த்தைகள் மறந்து போகும். ஆனால் எப்படினாலும் கேட்ட நேரத்தில் அந்த வார்த்தைகள் உங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்தே போகக்கூடாது. ஆமீன், ஹல்லேலூயா. நாம் கடந்த நாளிலே உபத்திரவங்களை குறித்தும் உபத்திரவங்களினால் வருகிற ஆசீர்வாதங்கள் எத்தனை மேன்மை என்றும், வியாகுலங்களை குறித்தும், வியாகுலத்தில் கடந்து போன பாத்திரங்களை குறித்தும், அந்த பாத்திரங்கள் யோசேப்பு என்றும் இயேசு என்றும், இயேசு அதற்கு பின்பாய் எப்படி மகிமைப்பட்டார், யோசேப்பு எவ்வளவாய் மகிமைப்பட்டார், உபத்திரவங்களின் வழியாய் கடந்து போகிறவர்களுக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது என்பதாய் நாம் சில காரியங்களை நாம் தியானித்தோம். போன மாதத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு சிறு மாற்றத்தை ஆவியானவர் என் ஆவியில் தந்ததினால் வீதி வாழ்வும் தெரு வாழ்வும் தேவனுடைய மேன்மையும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அது நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ கேட்டால் நம்ம யாருக்குமே என்ன செய்யாது, அது தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அந்த வார்த்தை நம்ம எல்லாரையும் கழுவி சுத்திகரித்து இருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சமான, நம்ம ரொம்ப ரொம்ப அருவருக்கிற, வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தலைப்பை குறித்து தான் இன்றைக்கு நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். ஆமீன், ஹல்லேலூயா. துன்பம் என்கிற தலைப்பை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆமீன், ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், கொடுமைன்னு நான் கோயிலுக்கு வந்தா அங்கே 2 கொடுமை திங்குன்னு ஆடுது, இங்கேயும் எங்களுக்கு துன்பமா அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னு நினச்சா
வேதம் ஒரு நாளும் துன்பத்தை கொடூரமான ஆயுதமாய் நமக்கு வைக்கவில்லை என்பதை, அது கொலை கருவி என்பதை, கொலை கருவியாய் துன்பம் நமக்கு வைக்கவில்லை என்பதை நானும் நீங்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ளத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவிலே பேச வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், துன்பமோ நாச மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை என்ன செய்கிறது இல்லை, பிரிக்கிறது இல்லை. ஏன் அப்ப துன்பம்னா அது என்ன அவ்வளவு சந்தோஷமானதா? துன்பம் என் வாழ்க்கையில வந்தா நான் செத்து போயிடணும்னு நினைக்கிறேன், தற்கொலை செய்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது, துன்பம் வந்தா கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டே அது நம்மை பிரிக்காதாம். ஏன் தெரியுமா? துன்பத்திற்குள்ளே கர்த்தர் மகிமை உள்ள ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் எந்த பரிசுத்தவான்களை எடுத்து பார்த்தாலும் துன்பத்தின் பாதையை கடக்காமல் ஒருவரும் இன்பத்தின் உயர்வை கண்டது இல்லை என்பதை கர்த்தருடைய சபையாராகிய நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். துன்பம் இல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யமே நமக்கு இல்லை என்பதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மத்தேயுனுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, துன்பப்படுகிறவர்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே துன்பத்துக்கு பெரிய விலைக்கரையை எதை கொடுக்கிறார் என்றால் பரலோகத்தையே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சபையே? தேவன் பரலோகத்தை சாத்தானுக்கு கொடுக்க மறுத்த ஆண்டவர் துன்பப்படுகிற கிறிஸ்துவின் சபைக்கு பரலோகத்தை கொடுப்பாரானால் துன்பத்திற்குள்ளே எத்தனை மகிமையுள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். சாத்தான் நினைத்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அந்த பிதாவினுடைய ஸ்தானத்தில் நான் அதுக்கு மேலே சிங்காசனமிட்டு உட்காருவேன் அப்படின்னு சொன்னனால தள்ளி போட்டார் ஆண்டவர். அவனுக்கு கொடுக்கல ஆண்டவர். ஆனால் துன்பப்படுகிற அவருடைய ஜனமாகி அவருடைய மனவாட்டியாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியின் நிமித்தம், என் நிமித்தம், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீங்களா, நான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தையே தருவேன். ஆமாம் ஆமாம், ஆண்டவர் நான் கேட்குற ஒரு வீட்டை கட்டித்தர மாட்டேங்கிறாரு, இந்த தொழிலை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, இந்த வயிற்று வலியை எடுத்து போட மாட்டேங்கிறாரு, தலைவலியை எடுத்து போட மாட்டேங்கிறாரு, இந்த ஆனாப்பட்ட பல்லு வலியை எடுத்து போட மாட்டேங்கிறாரு, இந்த பரலோக ராஜ்யத்தை வச்சு நான் இப்போ என்ன செய்ய அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருந்தால், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருந்தால் சத்துருவின் அத்தனை கிரியைகளும் நமக்கு பாதபடியாக்கி போட பரலோக ராஜ்யத்தின் மகிமை மேலானது. ஆமென், ஹல்லேலூயா. துன்பத்திற்கு அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை நம்ம தியானிப்பதற்கு முன்பாக துன்பங்களில் கடந்து போன ஒரு சிலரை அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த முக்கியமான அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், நான் மட்டுமா துன்பப்படுறேன், நான் தான் துன்பப்படுறேன், வட்டிக்கு வாங்குறதுக்கு நான் தான் துன்பப்படுறேன். வட்டிக்கு உன்னை யார் வாங்க சொன்னா? பாஸ்டர் வட்டிக்கு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு சபைக்கு வர மாட்டேங்கிறிய. பாஸ்டராக உங்களை வட்டி வாங்க சொன்னார், பாஸ்டராக வாங்க சொன்னார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஏதோ ஒரு துன்பத்தில் நம்ம சிக்கிக்கொண்டோம், அதிலிருந்து வெளியே வருகிறதற்குண்டான வாசல்களை உன் போதகன் உனக்கு காண்பிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வாசலாகிய கிறிஸ்துவுக்குள் நீ பிரவேசித்தால் உன் துன்பங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும், துன்பத்தின் பாதையில் நடக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தேவன் வைத்த மேன்மை மகா பெரியது. அப்போஸ்தலராகிய பவுல் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் துன்பப்பட்டு சகிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால், நீங்க நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டால்
துன்பப்பட்டாலும் சரி, உங்களுடைய அநீதியின் நிமித்தம் துன்பப்பட்டாலும் சரி, நானும் நீங்களும் துன்பத்தை சகித்துத்தான் ஆக வேண்டும். ஆமேன். அப்படித்தான் பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, துன்பமே வரக்கூடாது, துன்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, ஒரு முனிவரிடத்துல ஒரு சகோதரி போய் கேட்குறாங்க, ஐயா நான் துன்பம் இல்லாமல் வாழணும்னா என்ன செய்யணும்? செத்து போயிரு. நல்ல முனிவர். ஆமாம், செத்து போனாதான் துன்பம் இல்லைன்னா அவருக்கு தெரியுது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், நாம் செத்ததற்கு பின்பாகத்தான் நித்திய ஜீவனா நித்திய ஆக்கினையா என்பதை கிறிஸ்துவின் ஆத்துமாக்களுக்குத்தான் அது புரியும். துன்பம் என்பது செத்துட்டா ஒன்றும் முடிஞ்சிடாது. ஆமேன். செத்த உடனே துன்பம் என்ன செஞ்சிடாது, முடிஞ்சிடாது. அங்கே துன்பம் தொடரும், இங்கே நம்ம பிள்ளைங்க துன்பத்தில் அவதி என்ன செய்யும், படும். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை உருவாக்க கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துன்பங்களை அவர் என்ன செய்தாராம், சகித்தாராம். துன்பங்களை சகிக்க முடியாமல், நாம செய்த அக்கிரமத்து நிமித்தம் வருகிற துன்பங்களை சகிக்க முடியாமல் கிறிஸ்துவை விட்டு ஓடி போகிறவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம்? இன்றைக்கும் மனதளவில் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவனும் எங்களை பிரிக்க முடியாது என்கிற அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே இந்த தேவனுடைய சபை வர பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், 1-2 தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 11-12 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரியா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சி அல்ல என்பதை தேவனுடைய சபை புரிந்து கொள்ளட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி துன்பம் என் வாழ்க்கையில தொடர்ந்தே வருமா? யார் சொன்னது? நிழலே நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வருகிறது இல்லை. ஆமென். நல்லா தெரியுமா? பாருங்க, சூரியன் மேலே போயிருச்சு அப்படின்னா நம்ம நிழல் நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. நிழலே தொடர்ந்து வராது என்றால் தேவனுக்காக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பங்களில் நின்றும் கர்த்தருடைய ஆவியானவரே அந்த துன்பங்களில் நின்று நம்மை நீக்கி விடுவிக்க ரட்சிக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. துன்பங்களை சகித்த பவுல் சொல்லுகிறார், துன்பங்கள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். இந்த திருச்சபையை இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் எல்லா துன்பங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஆமேன். நீங்களாக்கி விட்டாச்சு. அடுத்து சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்லுகிறார், கேளு தீமோத்தேயுவே, கிறிஸ்துவின் நிமித்தம் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வார்களாம்? இது நல்ல குண்டா இருக்குது. இப்போ தாத்தா சொன்னேன், நீங்களாக்கி விட்டாருன்னு சொல்கிறேன். இப்போ போடுற ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுற தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வார்களாம்? துன்பப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை வச்சு தான் எங்க தேவ பக்தியாய் நடக்கிற ஒரு 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 சபை, ஒரு திருச்சபை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பக்தியாக நடக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் துன்பத்தையே தருவார் அப்படின்னா அந்த ஆண்டவர் நமக்கு தேவையா? அப்படி நம்ம நினைப்போம். உங்கள் அம்மா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு, நீங்கள் உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கியே, உங்கள் அம்மாவும் அப்பாவும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மா அப்பாவை எனக்கு எங்கள் அம்மா அப்பா மாதிரி நல்லவங்க யாத்தே, நான் உழைக்கிறதுலாம் அப்படியே அழிச்சிருவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த பிள்ளையாவது சொல்லுமா? உழைக்காத பிள்ளையே சொல்லுது, நீ என்னை பெற்றதுக்கு போய் உனக்கு என்னை போய் நீ பெற்றிருக்க, உனக்கு போய் நான் பிள்ளையா பிறந்திருக்கேன்னு. என்னமோ நம்ம தான் டிசைட் பண்ண மாதிரி, நீ தான் எனக்கு பிறக்கணும், நான் தான் உனக்கு பிறக்கணும், நம்ம டிசைட் பண்ண மாதிரி அது பேசுது.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவாங்களாம். ஏன் அந்த துன்பத்தின் பாதை? ஆமேன், ஹல்லேலூயா. தேவ பக்தியாய் நடக்கிறவனுக்கு நம்முடைய ஆண்டவர் பொண்ணை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி துன்பத்தின் பாதைகளிலே நடந்த யோசேப்புக்கு 2ஆம் சிங்காசனம் கொடுக்கப்பட்டதாம். துன்பத்தின் பாதையிலே நடந்த நம் தகப்பனாகிய தானியேலுக்கு 2ஆம் சிங்காசனம் கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, சரப்பணி கொடுத்து பொன் தூபமிட்டு அவனை ஆராதியுங்கள் அப்படின்னு பார்வோன் சொன்னானா. நேபுகாத்நேச்சார் சொன்னாரா. இப்படிலாம் வந்திருக்கணும் நமக்கு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், தேவனுடைய திருச்சபை யாரே, துன்பத்தின் பாதையில் நடக்கிற நமக்கு இதை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இருந்தார். அவர் விலையேற பெற்ற பரிசுத்தவான். அவருடைய சந்ததியில இயேசுவும் கூட பிறந்தார். அவர் நம்முடைய தகப்பனாகிய தாவீது. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் சங்கீதம் 138:7 இப்படி சொல்லுகிறார், நான் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் நீர் என்னை என்ன செய்வீர்? உயிர்ப்பிப்பீர். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மனுஷன் நடக்காத துன்பமா? ஆமேன், ஆமேன். இவர் யார் தெரியுமா? சகோதரர்கள் நடுவிலே எலியா வருகிறார். போவ, நீ இல்லை போ. அபினதாப் வருகிறார், நீ இல்லை போ. சம்மா வருகிறார், நீ இல்லை போ. மற்ற பேர் நத்தானியேல், எத்தனையோ பேர், 7 பேர் வர்றாங்க. இல்லை இல்லை இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மனுஷனை ஜாதிகளின் நடுவிலே கொண்டு வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. ஆமேன், ஹல்லேலூயா. சும்மா இருந்த சங்க ஊதி யாரோ கெடுத்தாங்களாம். அது மாதிரி அவங்க அப்பா, டே நம்ம அண்ணன் தம்பிலாம் யுத்தத்தில் நிற்காண்டா, செத்துட்டானா பொழைச்சிட்டானான்னு போய் அடையாளத்தை வாங்கிட்டு வாடான்னு அங்கே போக, அங்கே ஒரு அறிக்கை சொல்கிறாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. கோலியாத்தை யார் கொல்றாங்களோ அவங்களுக்கு ராஜா சன்மானம் கொடுத்து அவன் அவங்க வீட்டுக்கு மருமகன் ஆக்கிடுவாராம். ஏ அப்பா, இன்னைக்கு நிறைய பேர் பணக்கார வீடுகளில் பொண்ணெடுத்தா, பணக்கார வீடுகளுக்கு மாப்பிள்ளையா போனா வாழ்ந்துடலான்னு சில கூட்டங்கள் நினைக்கிற கூட்டத்தில் இருந்தது போலதான் தாவீதினுடைய எண்ணமும். அங்க போனாரு, மருமகனாவும் ஆனாரு. மருமகனைத்தான் ஆனாரே தவிர மரணம் அவரை என்ன செய்யல, துரத்தி துரத்தி அடிச்சிச்சு. அவர் யாரு தெரியுமா? ஆயுததாரியினுடைய வேலையை பார்க்கிறவர் தாவீது. ஒரு ஆயுதம் செய்தால், ஒரு யுத்தத்துக்கு கொண்டு போகிற ஆயுதங்கள் அத்தனையையும் இந்த மனிதனுடைய கைப்பட பயிற்சி பண்ணப்பட்டதற்கு பின்பாகத்தான் யுத்த களத்துக்கு அந்த ஆயுதம் கொண்டு போகப்பட வேண்டும். அந்த பணி கொடுக்கப்பட்டவர் தாவீது. ஆயுததாரி என்றால் ஆயுதங்களை கையாளுகிறவர். அது மட்டுமா, எங்கு போனாலும் புத்தியாய் நடந்து கொள்ளுகிறவர். நம்மளை மாதிரி ஐய தெரியாமையில சொன்னேன், அந்த இடத்த முடிக்கிறதுக்கு சொன்னேன், மறதியில் சொல்லிட்டேன், இன்னொருத்தனுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன், அது எனக்கு மறந்து போச்சு. அப்படிலாம் கிடையாது. தாவீது புத்திமான், எங்கு போனாலும் புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறவர். அவர் தான் சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை எப்படியும் உயிர்ப்பிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. துன்பத்தில் நடக்கிற பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற மாதம் இந்த மாதம் என்பதை நான் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி துன்பத்தின் பாதையில் கடந்து போகிறவங்க என்ன செய்யணும்னு பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், துன்பத்தில் நடக்கிறவங்க என்ன செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், ஆமென். துன்பத்தில் நடந்தா நான் குப்பரை படுத்துக்கிட்டு என்ன செய்வேன்?
அழுகுவேன், இல்லைன்னா என் அம்மாவை கரைச்சு கொட்டிடுவேன். இவனுக்கு போய் என்ன கட்டி வச்சியே, இவளை போய் எனக்கு கட்டி வச்சியே, என் அப்பனுக்கு கிளி, என் ஆத்தாவுக்கு கிளி, பொண்ணு பார்த்தவனுக்கு கிளி, பொண்ணு பார்க்காதவனுக்கு. சில பேர் அவனே பொண்ணு பார்த்துருப்பான், அவன் பார்த்துட்டு அவனையே அவன் கிழிச்சிருப்பான், அவளையே அவன் கிழிச்சிட்டு கிடப்பான். இப்போ இருக்கும் நிறைய, நம்ம டிக்கெட் இங்கே இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இப்போக்கி. அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு என்ன செஞ்சிருச்சு, போச்சு. இனி அதை ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. ஆனால் இந்த துன்பத்திலிருந்து விடுதலையாக ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோபினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதில் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களில் ஒருவன். நீங்க யாரும் வாசிக்க வேண்டாம், எனக்கு நேரம் கிடையாது, அதனால மன்னித்து கொள்ளுங்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துன்பப்பட்டா என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. என்ன ஜெபம் தானே பண்றேன், ஜெபம் பண்ணாம என்ன பண்றேன்? என்ன புதுசு புதுசா சொல்றக்கா? ஜெபம் தான் பண்றேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்லலை. நாம் சந்தோஷமாய் இருந்த போது செய்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்லலை. துன்பப்படும் போதும் உன் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ஜெபம் தேவையாயிருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. உன்னை துன்பத்திலிருந்து விடுவிக்கிற ஒரே ஆயுதம் உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஜெபாபிஷேகமே துன்பத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. துன்பப்படுறவங்க என்ன செய்யணும்? 15வது வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சபையே, துன்பம் உன்னை ஒரு நாளும் அமுக்கி போடாது, உன்னை எழுந்திருக்காமல் விட பண்ணாது. ஜெபம் என்ன செய்யும் என்றால், விசுவாசம் உள்ள உன்னுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், உன்னை அது எழுப்பீரும். நீ துன்பத்தில் கிடக்கிற பார்த்தீங்களா, துயரத்தில் மூழ்கிட்டோம் பார்த்தீங்களா, கண்ணீரே என் உணவானதோ, என் படுக்கை முழுவதையும் கண்ணீரால நனைக்கிறேனே, என்னைக்கு ஆண்டவரே நான் எழும்புவேன் என்று கேட்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த திருச்சபைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துன்பத்திலிருந்து எழும்பி வருகிறதற்கு ஒரே வழி ஜெபமே. ஆமென், ஆமென். ஜெபிக்கிறவனை ஆண்டவர் ஒரு நாளும் துன்பத்திற்குள்ள மூழ்கி விடுகிற தேவன் அல்ல. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். அப்படியே துன்பம் வந்துருச்சுப்பா, நீதி நிமித்தம் துன்பப்படாம அநீதி நிமித்தம் துன்பப்பட்டுட்டீங்க. நம்ம இப்போ நம்ம தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் தீபாவளி அப்படின்னா என்ன பண்ணுவான்னா, அவனுடைய தொழில் அது, அவன் வேலைக்காண்டி ஒரு இடத்துக்கு போயிடுவான், போயிட்டு திரும்ப வந்துடுவான். ஆனால் நிச்சயமாக இந்த நாளுக்கு கணக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? 2 வாரம் 3 வாரம் நீங்கள் ஆராதனைக்கு வரலப்பா, இந்த இதுக்கு நீங்கள் கணக்கு என்ன செய்யணும் ஆண்டவருக்கு? சொல்லுங்க. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நீதி நிமித்தம் அந்த துன்பம் வரல, அநீதி நிமித்தம் துன்பம் வருகிறது. அந்த அநீதி நிமித்தம் வருகிற துன்பத்துக்கும் நீ செய்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் அதை என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? மன்னிப்பார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த துன்பத்தின் அநீதி நிமித்தமே நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம ஆடம்பரத்தின் நிமித்தமே செஞ்சுட்டோம், நம்ம மதியீனத்தின் நிமித்தமே செஞ்சுட்டோம், நம்ம புத்தியினத்தின் நிமித்தமே செஞ்சுட்டோம், எனக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை தேவனிடத்தில் கேட்காதிருங்கள். ஏனென்றால் உங்கள் தேவனும் என் தேவனுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் உண்டு என்பதை சபையே நான் நீனும் மறந்து போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர்
தேவரீர் நாம் ஜெபிக்கும் போது நம் துன்பத்தின் நடுவில் இருந்து நம்மை எழுப்புகிறார். நாம் பாவமே செய்திருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து நம்மை மன்னித்து மறுபடியும் நம்மை தூக்கி எடுக்க நம்முடைய தேவன் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்காக திரும்ப திரும்ப பாவம் செய்யாதீங்க ராஜாக்களே. ஆமென், ஆமென். இப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வரப்போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு துன்பங்கள் தரும் இன்பங்கள். ஆமென், நல்லா இருக்குல்ல, ரைமிங்காக இருக்குல்ல. துன்பங்கள் தரும் இன்பங்கள். அப்பா, இன்னைக்கு தாண்டா நான் கேட்டிருக்கேன். துன்பங்கள் இன்பத்தை தருன்ற ஒரு வார்த்தையை இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. நானே நேற்று ராத்திரி தான் இந்த சத்தத்தை கேட்டேன். ஆமென், ஆமென். துன்பங்கள் தரும் இன்பங்கள் அப்படி எழுதினோடனே எனக்கே ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம கவிதை எழுதுகிற ஆசிரியராக கூட மாறிடலாம் போலயே. அப்படி ரைமிங்காக வேர்டுலாம் என்ன செய்யுது வருதேன்னு நினச்சேன். நம்ம ஏசுவா நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, கலங்காதீங்க. ஆமென், ஆமென். துன்பம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்குமோ? அது ஒரு காலம் அது பிரிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா சபையே? நானும் நீங்களும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒருவர் விலை கொடுத்து வாங்க முடியாது. இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறபடியினால் அவருடைய அன்பை விட்டு ஒன்றும் நம்மை பிரிக்காது. ஆமென். கடந்து போகலாம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய். ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். அந்த தேவனுடைய மனிதன் அவன் காலங்கள் சந்தோஷமாய் இருந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பங்களை எல்லாம் பாக்கியம் என்று எண்ணி தன் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடித்ததினாலே அந்த மனிதன் எவ்வளவாய் கர்த்தர் அவரை கனப்படுத்தினார் என்று ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நான் சொன்ன இந்த இன்ட்ரடக்ஷனை வச்சு நீங்க அவர் யாராய் இருக்குன்னு கெஸ் பண்றீங்க? எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அதுல 24 இருந்து 26 வரை இப்ப நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 11 24 இருந்து 26 வரை. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து வாசிங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய மனிதனை குறித்து தான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய துணையோடு கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இவர் இப்போவாது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மோசே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய வார்த்தை, எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த மோசே ஒரு அடிமையின் மகனாய், அடிமை பெற்ற பிள்ளையாய் எகிப்திலே பிறந்திருந்தாலும் பிறப்புத்தான் அடிமையை தவிர வளர்ப்பு என்பது அரண்மனையின் வளர்ப்பு. ஆமென், ஹல்லேலூயா. பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? அடிமையின் பிறப்பு. வளர்ப்பு எப்படிப்பட்டது? அரண்மனையின் வளர்ப்பு. அரண்மனையில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நாம அரண்மனையில் என்ன செய்யல பிறக்கல. ஆனா நம்ம ராஜாக்களுடைய காலங்கள், அரண்மனையின் வாழ்க்கைகளை தெரிந்த நமக்கு தெரியும். அரண்மனை வாழ்க்கை ரொம்ப 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 ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனை போ என்றால் ஒருவன் போவான், ஒருவனை வா என்றால் வருவான். இந்த சாப்பாடு வேணும்னா அவன் கொண்டு வருவான், வேண்டான்னா அதை எடுத்துட்டு போயிடுவான். இந்த மனைவி இருக்கணும்னா இருப்பான், இந்த மனைவி வேண்டான்னா அவ வெளியே என்ன செஞ்சிடணும். இப்படி எல்லாம் வேதத்தில் என்ன செய்து
இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவ சந்தோஷத்தில் வாழ்ந்த நம்முடைய தகப்பனாகிய மோசே தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டாராம். ரொம்ப கோமாளியான மோசையா இருந்திருப்பாரு நம்ம பார்வையில். நாம் என்ன செய்ப்ப, என்ன வாழ்க்கை இவருக்கு, என்ன குறைச்ச, நல்ல இடத்துல பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, நல்ல இடத்துல மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க, அங்கே கட்டி கொடுக்கறதுக்கு இல்லாமல் இவ இப்போ ஏசுட்ட போகிறவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும், ஏசு கோயிலுக்கு போகிறவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும், கிறிஸ்தவனுக்கு போகிறவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும், எல்லாத்தையும் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லுகிற மாதிரி மோசேக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதற்காக நம்முடைய தகப்பனாகிய மோசே அரண்மனையினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் இழந்தார். என்னைக்கு இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்களும் நானும் இழக்கிறோமோ அன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பங்களை அனுபவிப்போம் என்பதை இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்திலிருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இயேசு வேணுமா, உலகத்தின் சந்தோஷம் வேணுமா, அல்லது இயேசு வேணுமா அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் நம்ம ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார் என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருந்தால் துன்பத்தை தெரிந்தெடுப்பீர்கள், உலக அன்பினால் நிறைந்திருந்தால் இந்த உலகத்தை நானும் நீங்களும் தெரிந்தெடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மோசேக்கு ரெண்டு ஆப்ஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனையா, தேவஜனமா அப்படின்னா அவர் எடுத்தது துன்பத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அறிவு இருந்தும் நிறைய கல்வி இருந்தது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சகல கலைகளிலும் மோசே கற்று தேறினவராயிருந்தார். ஆமென். மோசேக்கு தெரியாத படிப்பு கிடையாதுங்க, மோசேக்கு தெரியாத ஞானம் கிடையாது, மோசேக்கு தெரியாத யுத்தத்தினுடைய வழிகள் கிடையாது. இத்தனை அறிவு ஞானமும் இருந்தாலும் தேவனுடைய ஜனத்தோடு கூட ஒரு மனிதன் துன்பத்தை தெரிந்தெடுப்பாரே ஆனால் அவர் முட்டாள் அல்ல. அவர் அறியாமையினாலேயோ அல்லது பரிதாபத்தினாலேயோ அவர் துன்பத்தை தெரிந்தெடுக்கவில்லை. துன்பத்தின் நடுவிலே கடந்து போகிறவனுக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை மோசேயினுடைய ஆவிக்குரிய மனக்கண்களிலே கர்த்தர் அதை காண்பித்திருந்தார் என்று நான் நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், போகிற இடத்துல நீங்கள் இந்த சாக்கடைக்குள்ளே முங்கி கடந்து போய் அந்த வயக்காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாதையும் இருக்குது. இப்படி கொஞ்சம் சுற்றி போய் இப்படி வயக்காட்டுக்கு போகிற பாதையும் இருக்குன்னு சொன்னால், ஆனால் இந்த சாக்கடைக்குள்ளே இருந்து முங்கி போனோம்னா அந்த வயக்காட்டுக்குள்ளே போக்கு முன்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம எதைத்தான் தெரிந்தெடுப்போம்? இந்த சாக்கடை நமக்கு எதுக்குப்பா, இந்த துன்பம் நமக்கு எதுக்கு? ஆனால் மோசேக்கு அப்படி அல்ல. பாவ சந்தோஷம் நிறைந்திருந்த எகிப்தை விட தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்கணும்னு ஒரு எண்ணம் எப்படி அந்த மனிதனுக்குள் வந்தது? ஆமென், ஹல்லேலூயா. எப்படி அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு இந்த மனிதன் பிரிக்க முடியாத அளவுக்கு இந்த துன்பம் எப்படி இவரை கர்த்தருக்குள்ளே காத்து கொண்டது என்றால் அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கூட என்னட்ட ரொம்ப பரிதாபமாய் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுச்சு. எனக்கு அது என்னுடைய உள்ளத்தை ரொம்ப உடைச்சிச்சு. ஏன்னா அந்த பிள்ளை அப்படி அந்த பாதையை கடக்கிறதுனால அந்த கேள்வியை என்னிடத்துல கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சுன்னா, ஆண்டவர் கூட்டிட்டு வந்து ஆசீர்வதிச்சு ஒரு அடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாரா? ஆசீர்வதிக்கிறார், திரும்ப அடிக்கிறார், திரும்ப ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்படியே விட்டுருவாரா? யார் சொன்னது உனக்கு? இப்ப அப்படி துன்பத்தின் பாதையில் நடந்து போகிற பிள்ளைகள் மேல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் வேதத்தில் இருந்த சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை நினைத்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அரண்மனை வாழ்க்கையே இருந்தாலும் பெரிய சில பேருக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கும், நாங்கள் இன்னதில் பிறந்தவங்க. மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை அவர் என்ன செய்தாராம்?
வெறுத்தாராம். நம்ம ஒன்றை நினைத்து கொள்ளணும், நாங்கள் அவங்களுக்கு பிறந்தமாக்கும், நாங்கள் இத்தனை பேரோட பிறந்தமாக்கும், எங்கள் ஜாதி என்ன வாக்கும், எங்கள் கோத்திரம் என்ன வாக்கும், எங்கள் குலம் என்ன வாக்கும். என்ன வாக்குன்றது இங்கே முக்கியம் அல்ல. நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. எது தெரியுமா தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது? கிறிஸ்துவின் அன்பிலே அவரோடு கூட துன்பத்தை சகித்தால் நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் உயர்த்தப்பட்டவர்களாயிருப்போம். அப்படி உயர்த்தப்பட்ட மனிதன்தான் மோசே. அவர் எந்த விதத்தில் உயர்த்தப்பட்டார் என்ற ஒரு 3 காரியங்களை நாம் ஆண்டவருடைய துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம், அதில் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நானே வாசிக்கட்டுமா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பாவ சந்தோஷத்தை வெறுத்து தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவித்து 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை, 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை, ஆடு மேய்க்கிற வாழ்க்கை, மறுபடியும் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஜனங்களை மேய்த்து கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை. மோசேக்கு துன்பம் தாங்க முடியல. இவர் சாக போற நேரத்தில் இந்த சங்கீதம் பாடினாரா, இடைப்பட்ட நேரத்தில் பாடினாரான்னு நமக்கு தெரியல. ஆனா இவர் சொல்லுகிறார், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இது ஒரு விண்ணப்பம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொன்னார் பார்த்தீங்களா, துன்பத்தின் நடுவில் நடக்கிறவன் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க மோசேவானாலும் ஜெபம் பண்ணித்தான் ஆகணும், தெரசாவானாலும் ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். ஆமென், ஆமென். யாரா இருந்தாலும் ஜெபம் பண்ணாதான் துன்பத்திலிருந்து விடுதலை. ஆமென், ஆமென். மேய்ப்பன் 6 லட்சம் புருஷர்கள், 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் சொல்றாங்க. இவங்களை மேய்ச்சிக்கிட்டு வர்ற மோசே சொல்லுகிறார், அப்பா நான் நிறைய துன்பத்தை கண்டிருக்கேன், நீங்க என்னைய சரியா மகிழ்ச்சி ஆக்கிடணும். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யாருமே ஜெபம் பண்ணலையா? ஜெபம் பண்ணுங்க. நம்ம கண்ட துன்பத்துக்கு ஆண்டவர் சரியா மகிழ்ச்சியாக்காம அவருடைய வருகைக்கு முன்பாய் நம்மை அவர் எடுத்துக்கொள்ளுகிறதில்லை. உங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். எப்படி அவர் மகிழ்ச்சியாக்குவார் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். துன்பத்தை கண்ட மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீ துன்பத்தையே கண்டாலும் வாழ்க்கை இருளோட முடிவடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துன்பத்தை கண்டவனுடைய வாழ்க்கை துன்பத்தோட முடிவடையாது. ஆமென், ஆமென். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். என்னாகமத்தினுடைய புஸ்தகம், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. போதும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. துன்பத்தை கண்ட மனுஷன் இப்ப சாகிற வயசு எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 120 வயசு. அவருக்கு சாவுற நேரம் வந்துருச்சு. அவருடைய கண்கள் என்ன செய்யலையா? இருளடையலையா. ஏமா நல்லா கவனிங்க. லேசா ஏதாவது ஒரு சம்பவம் கேட்டாலே கிருகிருன்னு பொத்தன்னு உள்ற நம்மள மாதிரி ஆட்களுக்கு இந்த மனுஷன் 120 வருஷம் வாழ்ந்தது அரண்மனை எப்படி இருந்துச்சோ நமக்கு தெரியல. மீதி 80 வருடங்கள் துன்பம் 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 துன்பம், தலையெல்லாம் துன்பம்தான். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கண்கள் என்ன செய்யலையா? இருளடையலை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில இருள் இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. இருளோடு உங்க வாழ்க்கை முடிவடையாது.
இதோ இந்த துன்பத்திலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நான் சொல்லுகிறேன், துன்பம் உங்களுக்கு இருளை கொண்டு வராது, உங்கள் வாழ்க்கையில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்பங்கள் கற்றுத்தராத பாடங்களை துன்பங்கள் கற்றுத்தரும் என்பதை தேவனுடைய சபையார் நல்ல மனசுல பதிச்சு கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வியாதியோடயே மரிச்சிருவனா, இந்த ஓட்டத்தோடயே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருமா, இந்த வறுமையோட முடிஞ்சிருமா, இந்த தரித்திரத்தோட முடிஞ்சிருமா, இந்த சூழ்நிலையோட என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் முடிஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மோசே கிறிஸ்துவின் ஜனத்தோடு கூட துன்பத்தை சகித்ததினாலே துன்பம் அந்த மனிதனுக்கு எப்படி மாறினது என்றால், வாழ்க்கையினுடைய முடிவு வரை அது வெளிச்சத்தை கொண்டு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க. நான் இப்ப துன்பத்துல போய்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நீங்க இப்படி கைவிட்டுருவீங்களா, நீங்க என்ன மறந்துடுவீங்களா? யார் சொன்னது? நீங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உங்களை ஆண்டவர் சரியாய் மகிழ்ச்சியாக்குவார், சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். எப்படி தெரியுமா? உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்களையும் துன்பம் என்கிற அந்த சின்ன ஊசியை வச்சே ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து உன் விளக்கு ஆண்டவர் எரிய பண்ண போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பலன் என்ன செய்யலையா? குறையவே இல்லை. ஆமென். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் மேன்மையாக இருந்தேன், கொஞ்ச காலம்தான் அந்த மேன்மை வாழ்க்கையில் இருந்துச்சுப்பா. இப்போ அந்த மேன்மை இல்லை ஆண்டவரே, நான் இதோட என் மேன்மை முடிஞ்சிருமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பம் சகிக்கிற தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் முடிய போகிற வரைக்கும் பலன் என்றால் மேன்மை, மேன்மை உன் வாழ்க்கையில் குறைவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பம் சகிக்கிறாய். எத்தனை துன்பம் வந்தாலும் ஆண்டவர் நிமித்தமோ எப்படியோ ஆண்டவர் உன் வாழ்க்கையில் சோதனைகளை அனுப்பும் போதெல்லாம் இயேசுவே 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 இயேசுவேன்னு அவரையே நோக்கி கூப்பிடுகிறாய் அல்லவா? அதனால உன் வாழ்க்கையில் இருள் விலகி போகும், உன் வாழ்க்கையில் மேன்மை குறைந்து போவது இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மேன்மையை மறுபடியும் திரும்பி பெருக பண்ணுகிற தேவன் அவர். ஆமென், ஆமென். உங்க மேன்மையை அவர் பெருக பண்ணுவார். பெருகும், கண்டிப்பா பெருகும். இன்னும் ஒன்று, இந்த வசனத்தில் அந்த 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இப்போ மரிக்க போகிறார். அவர் ஆண்டவர்கிட்ட ஓயாமல் விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரே என்னை கானானுக்குள்ளே கொண்டு போயிருங்க, ஆண்டவரே என்னை கானானுக்குள்ளே கொண்டு போங்கப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இனி உன்னை கானானுக்குள்ளே என்ன செய்கிறதில்ல, கொண்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோவாபினுடைய அந்த தேசத்தில், மோவாப் தேசத்தில் தான் அவர் மரிக்கிறார். அந்த மோவாப் தேசத்தினுடைய நேபோ அப்படின்னு சொல்லுகிற கொடுமுடியில் ஆண்டவர் அவரை ஏற்றி, இந்த 7க்கு முந்தின வசனம்னு நினைக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விண்ணப்பம் மட்டும் ரிஜெக்ட் ஆயிட்டு, ஆனால் ஆண்டவர் டூர் கூட்டிகிட்டு போயிருந்திருக்காருங்க. நம்ம யாரையாவது ஆண்டவர் டூர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரா? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா சபையே? துன்பத்தின் நடுவில் நம்ம நடக்கும்போது நமக்கு உண்டாகிற மன அழுத்தங்கள் இருக்கு பாருங்களேன், அந்த மன அழுத்தத்தோடு ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஆமென், ஆமென். மன அழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை அனுபவித்த உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை அறிந்த ஆண்டவர் மோசேயினுடைய ஆண்டவர் மீறி கானானுக்குள்ள கொண்டு போயிட்டா அது அநீதி ஆகிரும். பிசாசு தேவனிடத்தில் கேள்வி கேட்பான். இப்ப இதனால மோசேக்கு பெரிய மன அழுத்தம். ஆண்டவர் நேபோ கொடுமுடியில ஏற்றி ரூபன் கோத்திரம் தொடங்கி
கடைசியாயிருக்கிற பெஞ்சமின் கோத்திரம் வரைக்கும் சுதந்தரிக்கிற தேசத்தை நீ பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் இதுல இருந்து நேற்று ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். நம்முடைய ஆண்டவர் மன அழுத்தமான பாதையில கடந்து போகிற உங்கள் ஒவ்வொருவருடைய மன அழுத்தங்களுக்கும் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கொடுப்பார். ஆமென், ஆமென். அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில இருள் என்ன செய்யாது? நிரந்தரமாயிருக்காது, கடந்து போகும். நம்முடைய மேன்மை குறையாது. மன அழுத்தங்களை நீக்குகிற ஆண்டவர். இரண்டாவதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மோசே துன்பத்தை சகிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் ரகசியம் வெளிப்படுத்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் துன்பத்தின் பாதையை கடக்கும் போதெல்லாம் உங்கள் ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் இறுக கட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பரலோகத்தினுடைய ரகசியம் சொல்லப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயுனுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனமும், லூக்காவினுடைய புஸ்தகம் 9:31 எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரமாய் வாசிக்கலாமே. மத்தேயு 17:3 நானே வாசிக்கிறேன். அப்பொழுதே மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். லூக்கா 9:31 வாசிங்க. நானே வாசிக்கிறவா? எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். போதும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 17:3 சொல்லுது, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவர்களோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மோசே யாரு? இப்ப செத்து போனவர். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? மோசே யாரு? இப்ப செத்து போயிட்டாரு. இப்ப மோசேயினுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு ஆறுதல் சொல்லுகிறவாறாக மோசேயை பிதாவானவர் பூமிக்கு என்ன செய்கிறார்? ஒரு முறை ஆவியானவர் டேனியை கொண்டு செய்தி கொடுக்கும் போது கூட ஆண்டவர் சொன்னார், நுழைய முடியலையேன்னு அழுத தேசத்தினுடைய மலையில 2 பேரும் என்ன செய்தார்களாம்? பேசிக்கொண்டார்களாம். அது ஒரு சத்தியம். நான் இதை கடந்த நாள்ல தியானிக்கும் போது எனக்குள்ளே ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை, இவங்க 2 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். என்ன பேசுகிறாங்க அப்படின்னு லூக்கா எழுதுகிறார், மரணத்தை குறித்து ஒருவரோடு ஒருவர் சம்பாசித்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு யாருங்க? மோசே யாருங்க? இயேசு எங்க? மோசே இங்க. ஒன்று தெரியுமா? துன்பத்தின் பாதையில் ஒரு தேவனுடைய பிள்ளை கடக்கும் அப்படின்னா அந்த பிள்ளை வாழ்க்கை செத்தே போச்சு, இனி உயிர் அடையாது அப்படின்னு இந்த உலகம் சொன்னாலும் கர்த்தர் அந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி அதோடு கூட ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு? பரலோக ரகசியம் எனக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று எத்தனை தேவ பிள்ளை நம்புறீங்க? நான் நம்புறேங்க, நான் அனுபவிச்சிருக்கேங்க. நான் ஒரு 15 ஆண்டு இந்த இயேசுவை புகலிடத்தில் இருந்து இங்கே ஊழியத்துக்காக நாங்கள் ஷிஃப்ட் ஆன போது நாங்கள் கடந்து போன பாதை அவ்வளவு பயங்கரமானது. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவ்வளவு போராட்டத்தை நான் சகித்தேன். நித்திர வராது, சாப்பிட முடியாது, என்னென்னமோ எனக்கு செய்யும். ஒரு நாள் நான் அப்படி ஒரு பாதையில் கடந்து போகும்போது கண்ணு முழிச்சிருக்கிறேன். நான் எப்படி இதை கடந்து போவேன்? இத்த பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நான் எப்படி கடந்து போவேன் அப்படின்னு நான் அழுது கொண்டு இருக்கிறேன். என் கண்களுக்கு முன்பா ஷெர்ஷா என்று ஒரு எழுத்து எழுதப்படுகிறது. தமிழில் ஷெர்ஷா அப்படின்னு எழுதுது. எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது. நான் காலையில் அண்ணங்கிட்ட சொல்கிறேன், எப்பா எனக்கு இப்படி ஒரு எழுத்தை ஆண்டவர் எனக்கு எழுதி காண்பித்தார். கடைசியில் அண்ணனுக்கும் தெரியல அது என்னன்னு. 2வது நாள் அதே உபத்திரவம், அதே போராட்டம். மறுபடி கோல்டன் கலர்ல ஒரு எழுத்து எழுதப்படுகிறது, ஜெர்சியஸ் அப்படின்னு எழுதப்படுகிறது. எழுதப்பட்டு அதற்கு கீழே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கிருபை பெற்றவளே வாழ்க என்று அதில் எழுதப்படுகிறது. அதுக்கப்புறம் தாங்க ஷெர்ஷா என்றால்
கிருபை என்ற அர்த்தம் என்று ஒரு புக் ஸ்டாலுக்கு பேர் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிரிண்டர், இந்த கேலண்டர்லாம் அது பிரிண்ட் பண்ணுவோம்ல, அந்த ஷாப்புக்கு பேர் ஜெர்ஷா அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னு பின்னாட்களில் தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? துன்பத்தின் பாதையில் கடந்து போகிறவங்கள ஆண்டவர் உலகம் தட்டி விடும். இனிமேல் இவனை கையில் பிடிச்சா இவன் நிமித்த நம்ம கடனாளி ஆயிடுவோம், இவன் நிமித்த நம்ம அவமானப்பட்டுருவோம், இவன் நிமித்த நம்ம பேர் கெட்டு போயிடணும், வீட்டார் தள்ளிவிடலாம், நண்பர்கள் உதறிவிடலாம், சொந்தங்கள் நம்முடைய கைகளை தட்டிவிடலாம். நீ கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் துன்பங்களை சகிப்பாயே ஆனால் பரலோகத்தின் ரகசியம் உனக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். அதை வச்சு நீ வாழலாங்க பல தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய், பல தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் வாழலாம். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குத்தான் பரலோகத்தின் ரகசியம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய தலைமுறைக்குத்தான் 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால துன்பத்தை பார்த்து பயந்துராதீங்க. துன்பம் நம்முடைய வாழ்க்கையில இன்பங்களை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை தியானித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, துன்பத்தை சகித்த மனிதன் அவன் இருள் அடைவது இல்லை. அவனுடைய வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில் மேன்மை குறைந்து போவது இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் பரலோகத்தின் ரகசியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம், அதுல 11வது வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமேன். போதும். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இதனுடைய இந்த 11வது வசனத்துல முந்தின பகுதி எனக்கு நேரம் இல்லாதனால் நான் சீக்கிரமாய் சொல்லிவிடுகிறேன். அதுல கிறிஸ்துவினுடைய 7 ஆண்டுகள் திருச்சபை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாய் அந்தி கிறிஸ்து இந்த பூமியை 7 வருடம் ஆட்சி செய்யும் போது இந்த பூமியிலே 2 தீர்க்கதரிசிகள் வருவார்கள். அவர்களிலே ஒருவர் மோசே, இன்னும் ஒருவர் எலியா. ஆமென். ஹல்லேலூயா. இது வேதத்தில் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்படலை. ஆனா அவங்கள வச்சு நான் இவங்க தான் அப்படின்னு வேத வல்லுனர்களும் சொல்லுகிறார்கள். ஆனா நானும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அவங்க தான் விசுவாசிக்கிறேன். நானே 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டுமென்று போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலே வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இது 2 யார் செஞ்சா? எலியாவும் மோசையும் தானே செஞ்சாங்க. அப்ப நான் விசுவாசிக்கிறேன் இவங்க 2 பேரும் வருவாங்க பூமிக்கு. ஆமென். அப்ப நம்ம இங்க இருக்க மாட்டோம். எல்லாரும் அல்லேலியா சொல்லுங்க. நான் இங்க இருப்பேன்னு சொல்றவங்க அல்லேலியா சொல்லுங்க. ஐயோ ஆண்டவரே வேண்டாம் சாமி, நம்ம இருக்கவே கூடாதீங்க. அவங்க இங்க பூமிக்கு வந்துரும்போது நாம இங்க இருக்கக்கூடாது. நாம எல்லாரும் மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட விருந்துல இருக்கணும். ஆமென், ஆமென். இவங்க 2 பேரும் வருவாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீங்க இப்ப அந்த வசனத்தை போட்டுருங்கப்பா. 11 சொல்லுது, 3ஆம் நாளிலே தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கும். ஆமென். கர்த்தருக்காக துன்பத்தை சகிக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவன் உனக்கு குறித்திருக்கிற துன்பத்தின் காலங்கள் முடிந்ததற்கு பின்பாக, தேவன் குறித்த காலம் முடிந்ததற்கு பின்பாக தேவன் அருளுகிற ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்று உனக்குள் புறப்படும். நீ நிச்சயமாய் காலூன்றி நிற்பாய். ஆமென். நீ நிச்சயமாய் காலூன்றி நிற்பாய். நான் எப்படி நிற்க போகிறேன்?
என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில தற்கொலை செய்யலாம் அப்படின்ற சூழ்நிலையில நான் இருக்கிறேன். பின் நாட்கள்ல என் பிள்ளைகளை எப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்வை காண்பதற்கு நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு நீங்க என்னை கேட்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானுடைய துணையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், போராட்ட காலங்கள், துன்பத்தின் காலங்கள் முடிவுக்கு வரும்போது துன்பத்தை கண்ட மனிதனை சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவர் ஜீவ ஆவியை நமக்குள் பிரவேசிக்க பண்ணி மறுபடியும் அந்த மகிமையை நமக்குள் பிரவேசிக்க பண்ணி நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற ஆண்டவர். உங்கள் ஆண்டவர் யார் தெரியுமா? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின ஆண்டவர் யார் தெரியுமா? உங்களையும் என்னையும் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். துன்பத்தை கண்டு பயப்படுகிறீங்களா? துன்பங்களை கண்டு ஓடி போகிறீங்களா? துன்பங்கள் எனக்கு வேண்டாம், நான் செத்து போகிறேன் சொல்றீங்களா? தற்கொலை செய்து கொள்ளுகிறேன் சொல்றீங்களா? மன அழுத்தத்தினால பைத்தியமானா பரவாயில்லன்னு சொல்றீங்களா? இல்ல தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, செத்தவனுடைய வாழ்க்கைக்கு ஜீவன் உண்டாகுமே, ஆனால் இப்ப மாமிச பிரகாரமாய் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாய் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கர்த்தர் நம்மை செத்தவர்களை போல வைத்திருந்தாலும் தேவன் குறித்த நாள் வருகிறது, ஜீவாவி நமக்குள் பிரவேசிக்கும் போது நானும் நீங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஏனென்றால் உங்கள் ஆண்டவரும் என் ஆண்டவருமாயிருக்கிற தேவன் யார் தெரியுமா? நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம எழுந்து நிற்கும் போது இப்ப நம்மளை பயமுறுத்துகிற அத்தனை பயத்தின் ஆவிகளும் நமக்கு முன்பாய் நடுங்கும் என்பதை மறந்து போகாதே. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஆண்டவர். 12வது வசனம் சொல்லுகிறது, இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு ஒரு பெரிய சத்தம் உண்டாக கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். சத்துருக்கள் அவர்களை என்ன செய்தார்கள்? இவர்கள் யார்? துன்பத்தை கண்டவர்கள். இதனுடைய இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இதற்குள்ளிருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை ஆவியானவருடைய துணையோடு சொல்லுகிறேன். நிற்க பலன் இல்லாமல் இனி உயர்வேனா அப்படின்னு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில இனி இந்த துன்பத்தின் பாதம் மாறுமான்னு இருக்கிற கர்த்தருடைய சபையே, உனக்கு ஒரு சத்தம் சீக்கிரம் கேட்கும். நீ எழும்பி உயர பறக்கிற நாட்கள், ஏறி வா, இன்னும் உயர உயர, இன்னும் உயர உயர, இன்னும் உன்னதங்களில வாசம் பண்ணுகிற தேவனிடத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க நீ உயர உயர ஏறி போகிற நாட்கள் வரும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கண்ட இத்தனை துன்பங்களும் நீங்கள் ஏறி உயர உயர போகிறதற்கு அது உன்னதமான தூண்கள் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உயர உயர ஏறி போகிறதற்கு தூண்களாய் நிற்கவே தேவன் இந்த துன்பத்தை அனுபவித்தார். சரிப்பா, இவ்வளவு பெரிய துன்பத்தை இந்த மனிதன் எப்படி சகித்தார் என்று என்னை கேட்பீர்களேயானால், நான் செய்தியின் முடிவுக்கு கடந்து வருகிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே எபிரேயருடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம், அதில் 28வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடித்து விடலாம். எபிரேயர், நீங்கள் நன்றாய் கவனியுங்கள், நானே வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவை இரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆதரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆசரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பலன் நம்முடைய தகப்பனாகிய மோசேக்கு எப்படி வந்தது தெரியுமா? துன்பம் 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 இதை சகித்து கடந்து போக ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ஒரு வயதுள்ள பழுதற்ற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பஸ்காவை ஆசரித்து அவர்கள் பிரயாணம் புறப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறவர்களாயிருப்பார்களே. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்துக்குள்ளே தேவன் இத்தனை மகிமையை வைத்திருப்பாரே. ஆனால்
உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்த நம்முடைய ஆண்டவர் உங்க மேலே என் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் பரலோகத்தை துட்சமன எண்ணி இந்த பூமிக்கு கடந்து வந்து பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த பூமியிலே அடிக்கப்பட்டு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நமக்கு எத்தனை பலன் உண்டு என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். முழங்கால் படியிட போகிறோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். மோசே கண்ட துன்பத்தை போல எந்த போதகரும் கண்டிருக்க முடியாது. எந்த திருச்சபையை நடத்துகிற போதகரும் கண்டிருக்க முடியாது. இவ்வளவு பலன் மோசேக்கு எங்க வந்துச்சுன்னு கேட்டா, எபிரேயருடைய புஸ்தகம் 11:28 விசுவாசத்தினாலே ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த இரத்தம் பூசுதலாகி அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். அத்தனை பலன் வந்துச்சு, அத்தனை மகிமை வந்துச்சு. செத்துட்டான்டா மோசே, அவன் சரீரத்தை அடக்கம் பண்ண கூட விட மாட்டேன்னு பிசாசு வந்து வாக்குவாதம் பண்ணினான். அந்த மகிமையின் இரத்தம் அவரை கைவிடலையே. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உங்களை என்னை நேசித்து எத்தனை மகிமையா பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவர் அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் இன்னைக்கு நமக்கு முன்பாய் வைத்து, வா உன் பலன் நான் தானே, நானே வழி, நானே உனக்கு சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவன்னு சொல்ல இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தமும் சரீரமும் நம் நடுவில் பேசப்பட்டு கொண்டிருக்குதே. அந்த இரத்தமும் சரீரமும் நம்ம கைவிடுமா சபையே? உன் துன்பத்துல உன்னை உதறி விட்டுட்டு போகுமா? துன்பத்துல உன்னை துரத்தி விட்டுட்டு அவர் போவாரா? அவருடைய அன்பை விட்டு ஏன் பிரிந்து போகிறா? அவருடைய அன்பை விட்டு ஏன் பிரிந்து போகிறா? இச்சை உன்னை பிரிக்குதா? இச்சையை தாங்க முடியாத துன்பம் உன்னை பிரிச்சு போட்டுருதா? மன அழுத்தம் உன்னை பிரிச்சு போட்டுருதா? இயேசுவை நம்பி 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 என் கண்ணு காலு காய்ச்சிருச்சு பாஸ்டர்மா அப்படின்னு சொல்றீங்களா? யோபுவை போல சொல்றீங்களா? என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று காத்திருந்ததினாலே என் கண்ணெல்லாம் பூத்திருச்சு பாஸ்டர்மான்னு சொல்றீங்களா? இந்த சத்தத்தை நம்பாத சபையே, இந்த சத்தத்தை நம்பாத. உனக்கு முன்பாய் இருக்கிற, உனக்கும் எனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த திவ்யமான விலையேற பெற்று அவருடைய சரீரமும் இரத்தமுமே நம்மை மேன்மையடைய பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. பரம தரிசனங்களை நமக்கு கொண்டு வருகிறது. நம்மை உன்னதத்திற்கு நேராய் நம்மை உயர்த்துகிறது. மேலும் 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 அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடத்துகிறது.